மருத்துவர் இல்லாதது, தவறான சிகிச்சை அளிப்பது, மருத்துவருக்கு பதிலாக கம்பவுண்டர் மூலம் சிகிச்சை அளிப்பது, மருத்துவமனையில் திடீர் மின்வெட்டு என்று மா சுப்பிரமணியனுக்கு கீழ் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் நிலை பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிறது. சமீபத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திடீரென மூச்சு திணறல் காரணமாக இரவு நேரத்தில் சிகிச்சை பெற வந்த நோயாளி ஒருவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர் இல்லாத காரணத்தால் அந்த நோயாளி இறந்து போன செய்தி வந்தது. தற்போது விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சீனியர் மருத்துவர்கள் பெரும்பாலும் பணியில் இருப்பதே இல்லை என்கிற உண்மை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இங்கு போதிய மருத்துவர்கள் இல்லாமல் அவசர சிகிச்சைகளை அளிக்க முடியாமல் நோயாளிகள் வேறு மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகின்றனர். அதே போல மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் பற்றாக்குறை, ஏற்கனவே பயன்படுத்திய கையுறைகளை அலசி மீண்டும் அதை மருத்துவர்களும் செவிலியர்களும் பயன்படுத்துவது, ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் மீண்டும் பயன்படுத்தப்படுவது, படுக்கைகள், விரிப்புகள் எதுவும் மாற்றப்படாதது, மருத்துவ கழிவுகள் முறையாக கையாளப்படாதது, மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வரும் குடும்பத்தினருக்கு அவசர தேவைக்கு குடிக்க தண்ணீர் கூட இல்லாதது, ஏழை எளிய மக்களிடமே வசூல் வேட்டை நடத்துவது என்று விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவல நிலையில் உள்ளது. ஒருபுறம் சுகாதாரத்துறை இப்படி இருக்க, மற்றொரு புறம் வெளிநாடுகளுக்கு செல்வது, அங்குள்ள பேருந்துகளை, ரயில்களை பற்றி சமூக வலைதளத்தில் பதிவிடுவது போன்றவற்றையும் ஞானசேகரன் போன்றோரை வளர்த்துவிடும் பணிகளையும் மட்டுமே செய்து வருகிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். இவங்க ஆட்சியில மருத்துவத்துறை இனி காப்பாற்றப்படுமா என்பதே மக்களின் கேள்வியாக இப்போது உள்ளது.